ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ஆர் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபயர் கிக் ஆஃப் அப்படி இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர இந்த ஃப்ரீ கிஃப்டான இந்த ஃபீமேல் பண்டில் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது, இன்னும் சில நிறைய கேமிங் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு, அப்புறம் அடுத்த பேட்ச் அப்டேட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில நிறைய பண்டில்ஸோட லீக்டு அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நான் போகிற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காம வந்துச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் கைஸ். அதாவது இந்த ஃபயர் கிக் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீமேல் பண்டில், அதாவது ஃப்ரீ பண்டிலா இந்த ஃபீமேல் பண்டில் தாங்க தரப்புறாங்க. இந்த ஃபீமேல் பண்டில் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல தாங்க வரப்போகுது. எப்படின்னா, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண மூலியமா நீங்கள் நிறைய ஒரு பேஜஸ்லாம் கிடைக்கும். அந்த பேஜஸை வச்சு நீங்கள் ரைட் சைடில் கிளிக் பண்ணுறது மூலியமா ஒரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபீமேல் பண்டிலை வந்து நீங்கள் கிராண்ட் ப்ரைஸாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் கிக் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய கேமிங் அப்டேட்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த நம்ம ஸ்குவாடாவோ டியோவோ போய் செத்து போய்ட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃபுட்பால் ட்ரைனிங் இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துல ஒரு எனிமி இருப்போம், அவனை போடுறதுல மூலியமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆயிரும். அது ஆட்டோ ரிவைவ் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு எனிமி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் தன்னால ரிவைவ் ஆகி வந்துடுவீங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொலாபரேஷன் நம்ம ஃப்ரீ ஃபயர்க்குள்ள வரும்போது இந்த கன்னை வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர்க்குள்ள கொண்டு வர போகிறாங்க. இந்த கன்னு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளாஸ்டர் ஆகும். இந்த கன்னு வந்து ஒரு கிரனேட் டைப். இந்த கன்னை சுடும் போது குளோவாலும் ஒரே புல்லட்ல உடஞ்சிருது. அதே மாதிரி 72 67 சொல்லிட்டு இந்த மாதிரி டேமேஜுமே இந்த கன் நிறைய கொடுக்குது. அதே மாதிரி இந்த கன் ஒன்றும் பர்மனெண்ட்லாம் கிடையாது. இந்த ஈவெண்ட் எவ்வளோ நாள் கேமுக்குள்ள இருக்கோ அவ்வளோ நாள் இந்த கன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த அப்டேட் வந்த அப்புறம் ஃபினிஷ் வந்து இப்படி தாங்க மாறப்போகுது. இப்போ ஃபினிஷ் எப்படி இருக்கோ டிஃபால்ட், அதோட இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு கொடுக்குற மாதிரி இந்த அனிமேஷன் வந்து மாறப்போகுது. பார்ப்போங்க. அதோட இந்த நாக் டவுன் எஃபெக்ட்டுமே மாறுது பாருங்க. ஒரு ஃபுட்பாலில் இன்ஜுரி ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த நாக் டவுன் எஃபெக்ட் வந்து இப்படி தாங்க இருக்க போகுது இந்த அப்டேட் வந்த அப்புறம். இந்த அப்டேட் வந்த அப்புறம் இருக்கிற எந்த இதுவுமே பெர்மனெண்ட் கிடையாதுங்க, எல்லாம் டெம்பரவரி. இந்த அப்டேட் எவ்வளோ நாள் நம்ம கேமுக்குள்ள இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் இந்த இன்ஜுரி அப்புறம் அந்த ஃபினிஷ் மூவ்லாம் இருக்க போகுது. அதாவது இந்த அப்டேட் வரும்போது ஃபேக்டரி வந்து பிச்சுன்னு ஒரு ஸ்டேடியம் மாறப்போகுது இல்லையா. ஸ்டேடியத்துக்குள்ள ஃபுட்பால் என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்க போகுது. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஃபுட்பாலாகவே மாறிக்கலாம். அந்த ஃபுட்பாலில் இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக ஆடலாம். அதே மாதிரி அந்த ஃபுட்பாலில் இருக்கும் போது நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஃபுட்பாலில் இருக்கும்போது அங்கே ஒரு கோல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கோலில் போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுட்பாலாகவும் உங்கள் டீம்மேட் யாராவது நார்மல் கேரக்டர் இருந்தால் இந்த மாதிரி எத்திட்டு ஆடலாம். அதே மாதிரி இந்த இது வந்து பிஆருக்கு மட்டும் இந்த அப்டேட் வந்து நீங்கள் சிஎஸ்ஆர்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் டீம்மேட் யாராவது ஃபுட்பால் ஆடுறாங்கன்னா அவங்கள நீங்கள் ஏற்றி விளையாடலாம். இதாங்க இந்த அப்டேட்டில் வர மெயின் கேமிங் அப்டேட்டாக இருக்க போகுது. அடுத்து என்னது அப்படின்னா, அதாவது அடுத்த பேட்ச் அப்டேட் வரப்போகுது இல்லை, OP54 பேட்ச் அப்டேட். அந்த பேட்ச் அப்டேட்டில் வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ஸான பண்டில்ஸோட லீக்டு அப்டேட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்கணும். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் பண்டில் பார்த்துக்கோங்க. இந்த பண்டில் ஒரு டீசெண்டான ஒரு மேல் பண்டில் தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அடுத்த பண்டில். இந்த பண்டிலில் வந்து தம்பி வாயில் ஏதோ மாஸ்க் போட்டிருக்காரு ஓனாய் மாதிரி. இதாங்க இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு பண்டில். இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு மேல் பண்டில் தான், ஓரளவு நல்லாவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க அதுக்கு அடுத்த பண்டில். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சட்டை போட்டுட்டு ஒரு பண்டில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டில், ஒரு ஜீன்ஸ் பண்ண கிழிச்சு சட்டை மாதிரி போட்ட மாதிரி இருக்கு இந்த பண்டில். இதாங்க பண்டில் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க வரப்போகுது. இந்த பண்டில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவை பேஸ் பண்ணி இந்த பண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு ஒரு பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் வருதுங்க, ஒரு பாண்டாவை ஒரு டெரரான பாண்டா ஃபேஸ் வச்சு இந்த ஒரு பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் தாங்க வருது, 6 பேக்ஸ் வச்சு கையெல்லாம் ஐஸ் மணி ஆன மணி இந்த ஒரு பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க இந்த மெயின் பண்டில். இந்த பண்டில் வரும்போது பழைய இன்குபேட்டர் சாமுராய் பண்டில்ஸ் ரிட்டர்ன் வரப்போகுது. இந்த பண்டில் பேர் வந்து ஒயிட் பிளட் மூன்ங்கிற இந்த பண்டில். இந்த பண்டில் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா அந்த இன்குபேட்டர் சாமுராய் பண்டில்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வரப்போகுது. அதனாலதான் இந்த பண்டில் ஒரு மெயின் பண்டிலா இருக்க போகுது இந்த அப்டேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு டீசென்டான ஒரு மேல் பண்டில் தான் பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இந்த ஒரு மேல் பண்டில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பண்டில், ஒரு ஆரஞ்சு வித் எல்லோ மாதிரி வச்சு ஒரு கிரீன் கலர்லயே தெரியுற மாதிரி ஒரு பண்டில் இருக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த பண்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பண்டிலோட மாஸ்க் தான் சூப்பரா இருக்கு. இதோட ஹேர் ஸ்டைல் தொப்பி எல்லாமே சூப்பராகவே இருக்கு இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டில் தான். இந்த பண்டில் வந்து ஒரு WWE அதை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸரை பேஸ் பண்ணி இந்த பண்டில் விட்டுருக்காங்க. ஓரளவு நல்லாவே தான் இந்த பண்டில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் மண்டை வந்து ஒரு ஹெல்மெட்ல கவர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் பண்டில் தான். இந்த பண்டிலுமே ஓரளவு நல்லாவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமுக்குள்ள இந்த கோல்டு ராயிலையுமே இந்த வெப்பன் ராயிலுமே தூக்க போறாங்க. அதுக்கு பதில இந்த கோல்டு வேலட் ராயில்னு சொல்லிட்டு இந்த இதை கொண்டு வர போறாங்க. இந்த இதுல அப்டேட்ல தான் இந்த பண்டிலையும் இந்த க்ரோஸா ஸ்கின்னையும் விட போறாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் லிஸ்ட்ல வரக்கூடிய
ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் செலெக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய பண்டில் தான் இந்த பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டில், இதுவுமே ஒரு சூப்பர் ஹீரோ பண்டில் மாதிரி தான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பண்டில் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஏன் தெரியுமா நம்ம கேமுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லாக் அனிமே வந்து சீசன் 2 வந்திருக்கனால அதனால நம்ம கெய்னா கரையை வந்து மறுபடியும் இந்த அனிமே வந்து ஃப்ரீ ஃபயருக்கு கொலா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த பண்டில் வந்து இப்போ ஃபைலில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பண்டில் இந்த பண்டில் தாங்க. இந்த பண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆடை பேஸ் பண்ணி விட்ட மாதிரி ஒரு பண்டில் இருக்குது. இந்த பண்டில் பார்க்க ஃபுல்லாகவே ஒரு ஆடு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஃபீமேல் பண்டில் தான். இதாங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் பண்டில். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஒரு ஆரஞ்சு கலர் தொப்பி போட்ட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மேல் பண்டில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஜோடியாக ஒரு ஃபீமேல் பண்டில் விட்டுருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு ஜாடிக்கு ஏற்ற மூடி மாதிரி இந்த ஒரு பண்டில் விடுறானுங்க. ஃபீமேல் மணி ஒரு ஆடு பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பண்டில் தான், ஒரு நல்ல ஃபீமேல் பண்டில் தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரக்கூடிய ரெண்டாவது ஃபீமேல் பண்டில் தான் இதாங்க. பார்த்துக்கோங்க, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஃபீமேல் பண்டில் தான் இதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பண்டிலாக இந்த பண்டில் தான் இருக்க போகுது. இந்த பண்டிலுமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஃபீமேல் பண்டில் தான். பார்த்துக்கோங்க, பார்த்தா தெரியும், நல்லாவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபீமேல் பண்டில் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நீல கலர் அரிசி நீல கலர் மாஸ்க் போட்டு ஒரு நல்ல ஃபீமேல் பண்டில் தான். பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பிளட் மூணுங்கிற அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்னொரு ஃபீமேல் பண்டில் இந்த பண்டில். பார்த்துக்கோங்க, அந்த ஈவெண்ட் எல்லாம் வரும்போது இந்த பண்டிலுமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் ஒரு டீசெண்டான ஒரு ஃபீமேல் பண்டில், ஒரு ரிப்பனை கட்டி வச்ச மாதிரி இருக்குது இந்த பண்டில். பார்க்க ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஓரளவு நல்லா ஒரு டீசெண்டாகவே நல்லாவே தான் இருக்குது இந்த பண்டில். பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த பண்டில் ஒரு ஹைலைட்னா மூடி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது இந்த பண்டில். ஸோ இந்த பண்டில் ஒரு நல்ல பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டில் விடுறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது. இந்த பண்டிலுமே ஓரளவு நல்லா டீசெண்டாகவே நல்லாவே தான் இருக்குது இந்த பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் விடுறானுங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.